இப்ப லாஸ்டா ஆச்சு இன்டர்மீடியட் எக்ஸாம்ல குரூப் 1 எக்ஸாமே எழுதிருப்பாங்க. அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுமே வந்திருக்கும். அதுல கிளியரும் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி இங்க பார்த்தோமே இன்டர்மீடியட் எக்ஸாம்ல குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே எழுதிருப்பா. அவனுமே கிளியர் பண்ணிருப்பா. இப்ப இந்த விஷயத்தை என்ஜாய் பண்ற விதமா அவங்க எல்லாருமே கஃபேக்குமே வந்திருப்பாங்க. இப்ப விஷாலுமே உங்ககிட்ட இதுக்கப்புறமா நீங்க கூட ஜாலியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க தான் இன்டர்மீடியட் எக்ஸாம் வரைக்குமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் தான் எங்களோட ஃபியூச்சருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்தோமே சொல்லுவான். என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறமும் நீங்க படிக்கணும்னா சிஏ ஃபைனல் தான் வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ஆர்ச்சிவே எனக்கு இன்னும் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் முடியல, இன்னும் குரூப் 2 இருக்கு, அது எழுதினா மட்டும் தான் நான் முடிச்ச மாதிரி கணக்கு அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல, அந்த நேரம் பார்த்தோமே இதுக்கப்புறம் நாங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணணும், அதுதான் இப்ப எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டோன்னே தேஜஸ்மி ஆமா எனக்கு தெரியும், ஆர்ச்சி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களாம் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள நீங்க எப்ப பேசுனீங்கன்னு சொல்ற மாதிரி கேட்க, இப்ப அவனுமே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரான். அந்த நேரம் ஆர்ச்சி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி ஆர்டர் பண்ண வரேன் அப்படின்னு அவனை கூட்டிட்டு காஃபி ஆர்டர் பண்ற இடத்துக்குமே போயிட்டு நான் உங்ககிட்ட சொன்னல விஷால் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரிலேஷன்ல இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். அவன்கிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியல, அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கான், இந்த விஷயத்தை நான் மறைச்சது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்கு கவலைப்படாத, சீக்கிரமா சொல்லிட்டு சால்வ் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே சிஏ கிளாஸுக்கு போன ஆர்ச்சியுமே போனை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சார் நடத்துற பாடத்தை கவனிக்கவே இல்லை. இப்ப சாருமே யாரும் போனதுக்கு அப்புறமா ஆர்ச்சியை கூப்பிட்டு என்னதாச்சு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் குரூப் 1 முடிச்சிட்டேன், இப்ப நான் குரூப் 2 மட்டும் தான் படிக்கணும், இப்ப எக்ஸாம் எனக்கு ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கிளியர் பண்ண மட்டும் தான் இன்டர்மீடியட் எக்ஸாமும் கிளியர் ஆகும், இந்த நேரம் பார்த்தனுமே ஆர்டிகல்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான், அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆர்டிகல்ஷிப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், அதுவும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்க்குலாம் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சோ அதுவே பண்ணணும், அதே சமயம் இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், நீ குரூப் 1 கிளியர் பண்ணிருக்க, இன்னும் குரூப் 2 இருக்குது, அது கிளியர் பண்ணா மட்டும் தான் இன்டர்மீடியட்டும் கிளியர் ஆகும், அதையும் மைண்ட்ல வச்சுக்கோ, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது, அதே சமயம் ஆர்டிகல்ல நீ நல்லபடியா பண்ண அப்படின்னா நீ தான் ஒரு சிஏவா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே அவளுக்குமே சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ஆர்ச்சியும் பார்த்தோன்னா எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் போலாம், எந்தெந்த கம்பெனிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸா எடுத்து வச்சு இப்ப அவங்க ரெண்டு பேருமே இந்த கம்பெனிலாம் போலாம் அப்படின்ற மாதிரி டாப் 10 லிஸ்ட் எழுதி வைக்கிறாங்க. இப்ப மறுநாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய இடத்துக்கு கம்பெனிக்கு ஆர்டிகல்ஷிப்புமே கேட்டு பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த கிடைக்கவே இல்லை. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த கம்பெனிலுமே செட் ஆகல. இப்ப ஃபைனலா ஒரு பெரிய கம்பெனில பாத்துன்னு தெரிஞ்ச அண்ணன் மூலமா ரெண்டு பேருமே இன்டர்வியூ பண்றதுக்காக இப்ப நாளைக்கு வரவும் சொல்லிருப்பாங்க.